அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு தான் சொல்றேன். ஆண்டாள் என் பொண்டாட்டிக்கிறதும் மாறாது, நான் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறேங்கிறதும் மாறாது. டேய், அத ரிசல்ட் வரும்போது பாத்துக்கலாம்டா. அது வரைக்கும் ஆண்டாளு என் மகதான், உன் பொஞ்சாதி கிடையாது. நீங்க 2 பேரும் இப்படி மல்லு கட்டிட்டே இருங்க. நாங்க எங்க பேத்திக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிறோம். ஏ லட்சுமி, ஆண்டாளுக்கு நாத்தனார் முறையில இருக்கிற ஒரு 4-5 பேரை கூட்டிட்டு வா. இன்னைக்கு சாயங்காலமே ஆண்டாளுக்கு தாலி பிரிச்சு போட்டுரு. சரிங்க அத்தை. அத்தா இந்தாரு, எலெக்ஷன் முடியற வரைக்கும் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி போட்டேன். அப்படி அதை மீறி ஏதாவது செஞ்சாட்டு வச்சுக்க, சல்லி பைசா கிட்ட கேட்க கூடாதுன்னு சொல்லி போட்டேன். இந்தாருங்க அத்தை, இந்த ஆள் எதுவும் பண்ண வேண்டாம். என் மொண்டாட்டிக்கு நான் தங்கத்துல தாலி பண்ணி எடுத்துட்டு வரேன். நீங்க ஆளுங்களை வர சொல்லுங்க. என் பொண்ணு கழுத்துல தொங்குற தாலி ஒண்ணு அப்பங்காசுல வாங்கினதா இருக்கணும். இல்லன்னா அவளை கட்டினவன் உழைச்சு சம்பாதிச்சு வாங்கி கொடுத்துருக்கணும். இவன் அந்த சங்கர் பையன் கொடுத்த ரூபாய் வாங்கித்தானே இப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்கான். அந்த ரூபால வாங்கின தாலி என் பொண்ணு கழுத்துல தொங்க கூடாது சொல்லிவிட்டேன். அதையும் மீறி வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னு வைங்க, உங்களுக்கு என்ன நடக்கும்னே தெரியாது சொல்லிவிட்டேன். பாட்டே, நான் எதுக்கு அடுத்தவங்க காசுல வாங்கி தர போறேன்? 24 மணி நேரம் நான் என்ன சும்மாவா உட்காந்துருக்கேன்? வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். என் மொண்டாட்டிக்கு நான் என் சொந்த காசுல தான் வாங்கி தருவேன். சொல்லுங்க அந்த ஆள்கிட்ட. ஆமா, இவர் அப்படியே ஜில்லா கலெக்டர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரூபா அப்படியே கொட்ட போகுது வந்து. ஏன் இந்த உலகத்துல கலெக்டர் வேலை மட்டும் தான் இருக்குதா? வேற வேலையெல்லாம் கிடையவே கிடையாதா? நீர் எந்த ஊர் கலெக்டரா இருந்து இவ்வளவு சொத்து சேர்த்திரு? சும்மா விவசாயம் தானே பாத்தீங்க? விவசாயம் பார்த்து தானே சொத்து சேர்த்தீங்க. உங்களாலே இவ்வளவு எல்லாம் சம்பாதிக்க முடியுதுன்னா என்னால இதுக்கு மேலேயே சம்பாதிக்க முடியும். அத நீங்க ஊரை கூட்டி ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்க. நான் என் பொண்டாட்டிக்கு என் சொந்த காசுல புடவை நகையை வாங்கிட்டு வரேன். செவடாலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அவன் முகரி. ஏ ஆண்டாளு, நீ கொடுத்து வச்சு வடி. நீங்க உங்க முடிவுல இருந்து மாற மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால உங்களை விட்டு போலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் ரொம்பவே பொறுமையா இருந்துட்டேன் பாரதி. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. நீங்களும் உங்களை மாத்திக்கவும் மாட்டீங்க. இதுக்கு மேல நான் இங்க இருக்கிறதுல யாருக்கும் எந்த யூஸும் இல்லை. நீங்க அடிக்கடி கேட்பீங்கல்ல, என்னை நிம்மதியா இருக்க விடுங்க, என்னை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு. இனிமே நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். இனிமே நான் உங்க நிம்மதியும் கெடுக்க மாட்டேன். என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த லெட்டரை நீங்க படிக்கும் போது உங்களை விட்டு நான் ரொம்ப தூரம் போயிருப்பேன். நீங்க தேடினாலும் கிடைக்காத, நானே உங்களை தேடினாலும் திரும்பி வர முடியாத ஒரு இடத்துக்கு போறேன். இனிமே உங்க வாழ்க்கையில நான் இல்ல பாரதி. இந்த நிமிஷத்தோட நமக்குள்ள இருந்த எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீங்க நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். தமிழை மட்டும் நல்லா பாத்துக்கங்க. உங்களை நான் கஷ்டப்படுத்தி இருந்தா என்னை மன்னிச்சிருங்க. என்னைக்கும் என் மனசுல நீங்களும் தமிழும் இருப்பீங்க. நீங்க 2 பேரும் மட்டும்தான் இருப்பீங்க. குட் பை பாரதி. ஹாய். பார்த்துட்டேன். நீங்க லெட்டரை படிச்சதையும் அதுக்காக கதறி அழுததையும் பார்த்துட்டேன்.
நான் ஒன்னும் அழலையே. மரம் சும்மா இருந்தாலும் இந்த காத்து சும்மா இருக்க விடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் உங்க வாய் என்னை வெறுத்து வெறுத்து பேசினாலும் உங்க மனசு என்ன தேடுறது எனக்கு புரியுது பாரதி. காலையில இருந்து என்னை பார்க்காம நீங்க எவ்வளவு டென்ஷனா இருந்தீங்கன்னு நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். பாரதி, எதுக்கு இந்த வேஷம்? ஏன் உங்களையே நீங்க ஏமாத்திக்கிறீங்க? போதும் 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 போதும். இதுக்கு மேலையும் என்ன வெறுக்கிற மாதிரி நீங்க நடிச்சு நம்ம வாழ்க்கையை கெடுத்துக்க வேண்டாம். என்ன பாரதி, எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க. என்ன விட்டா ரொம்ப பேசிட்டே போறீங்க. நான் ஒன்னும் உங்களை தேடி இங்க வரல. இன்னைக்கு ஆண்டாளுக்கு தாலி பிரிச்சு கோக்க போறாங்க. அத உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. அத சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன். பாரதி, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி போய் சொல்லிட்டே இருக்க போறீங்க? நான் எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்லணும்? நீங்க முதல்ல வந்து கதவு தரங்க. சரி, அப்போ நீங்க என்ன தேடல? தேடல. பாரதி, எனக்கா நீங்க அழுதீங்கல்ல? நான் இப்போ ஒன்னும் அழல, எப்பவும் அழவும் மாட்டேன். வேணாம் பாரதி, எப்படி நீங்க என் கூட வந்துருவீங்கன்ற நம்பிக்கையில தான் நான் அமைதியா இருக்கேன். அதுக்கு நான் என்ன பண்றது? அதுக்கெல்லாம் நான் ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் அதுபடி நடந்துக்கணும்னு எனக்கு ஒன்னும் அவசியம் இல்ல. நான் உங்களை விட்டு உண்மையாவே போயிடுவேன். அது உங்க இஷ்டம். அப்படியே நீங்க போனாலும் நான் ஒன்னும் வருத்தப்பட மாட்டேன். சரி, அப்போ ஓகே. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறேன்.